இவர்தான் கேப்டன் ராமலிங்கம். நமஸ்காரம். இவன் என் மகன் பாலு, இன்ஜினியர். வணக்கங்க. ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு தாங்க. என்ன கேக்குறீங்க? என் பொண்ணத்தானே பார்க்க வந்தீங்க. அம்மா இல்லாம பொண்ணு எப்படிங்க பிறக்கும்? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏப்பா, நான் என்ன தெரியாமையா கேக்குறேன்? பக்கத்துல அம்மாவை காணோமே. அவ இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஹார்ட் அட்டாக். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இவதான் என் பொண்டாட்டி. இது வரைக்கும் எந்த அட்டாக் வந்ததே இல்ல. ஆ? பொண்ணு வர சொல்லுங்க. பாத்து அங்கேயே வச்சிருமா. அம்மா, இந்த பொண்ணு நொண்டி மாதிரி இல்ல? ஆமா. பின்னாடி 3 பொண்ணுங்க நிக்குது பாரு. அதுல ஒண்ணு அழகா இல்ல? ஆமா. சரி சரி. ஏங்க, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணுங்க. ஆஹா. மத்த அந்த 3 பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா எங்க பையனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னது செலக்ஷனா? அது ஒண்ணு இல்லைங்க, சுயவரம் மாதிரி. எந்திரிங்க, போங்க வெளிய. மிஸ்டர், நீங்க கேப்டனா? டிசிப்ளின் தெரியாது? வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி அவமானப்படுத்துறது? பின்னையா பொண்ணுங்க வரிசையா நிக்க வச்சு நீங்க செலக்ட் பண்றதுக்கு நான் என்ன வீச்சா விடுதானே? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். எனக்கு இஷ்டப்பட்ட பொண்ணை நான் செலக்ட் பண்றதுல எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி பிடிக்காதவனை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். சார் தான் போடி. உனக்கு வரப்போற மாப்பிள ஒன்ன போலவே குரங்கு மாதிரி இருப்பான் பாரு. வாங்கடா. நீங்க போட்ட சண்டையில என் சன்மானமே போச்சு. உனக்கு சன்மானம் போச்சு, எங்களுக்கு தன்மானமே போச்சு. போ. இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டுல வச்சு அடிச்சா வம்பு வரும். இவனை என்னடா இது மரியாதை இல்லாம? யாரா இங்க பாலு? அதோ அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவர்தான். நீ தானே பாலு? மிஸ்டர் பாலு. கேப்டன் ராமலிங்க வீட்டுல பொண்ணை பார்க்க வந்துட்டு கலட்டா போனது நீ தானே? அவங்க என்ன அவமானப்படுத்துறதுக்காக அங்கேயே பிச்சு உதறி இருப்பேன். போனா போதுன்னு விட்டுட்டேன். இப்ப அவங்களுக்காக நீங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? நியாயம் கேட்க வரல. கேப்டன் உத்தரவுப்படி உன் கையையோ காலையோ வாங்கலாம்னு வந்திருக்கோம். உனக்கு எது சௌகரியம்? சபாஷ். எனக்கு இந்த சவால்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கையோ காலை வாங்குறதுக்கு நான் ஒன்னும் கசாப் கடைக்காரன் இல்ல. ஆனா இதுக்குன்னு விதவிதமான ஸ்டைல்லாம் நான் வச்சிருக்கேன். எல்லாரும் அடிச்சு தூள் கல்பிட்ட. கடைசியில் நான் தான் மாட்டினா? இந்த டடக்டிக்கு
சின்னம்மா, அக்கா கல்யாணத்துக்கு கூட வராம இருந்துட்டீங்களே. பரீட்சை வந்துருச்சுடே. அக்கா இங்க உள்ள இருக்காங்க. அக்கா, 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 அக்கா. போடி, பேசாதே பேசாத. ஏன் கோச்சுக்கிற? நான் தான் லெட்டர்ல விவரமா எழுதிருந்தேன்ல. எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாரு இருக்காங்க? அம்மாவும் இல்ல. அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் இயர்னு சொன்னல. இந்த பரீட்சை எழுதலனா இன்னும் ஒரு வருஷம் படிக்கணும். சித்ரா, 400 மைல் பிரயாணம் செஞ்சு களைச்சு போய் வந்திருக்க. முதல்ல குளிச்சிட்டு சாப்பிட போம்மா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கீதா, வந்ததும் வராதமா எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு 2 நாள் போகட்டும். சரிப்பா. பொன்னே, ஜபமாலையை கொண்டா. வரங்க. ஏமா அழுவுற? ஐயா, இந்த வீட்ல நான் எத்தனை வருஷமா வேலை பாக்குறேன்? ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஏதாவது பொய் சொல்லி இருக்கிறேனா இல்ல திருடி இருக்கிறேனா? சேச்சே, உனக்கு மூளைதான் கொஞ்சம் கம்மியே தவிர வேற எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏங்க நான் எடுத்துட்டு வந்த மாலையில இருக்கிற மணி எல்லாம் எண்ணி பாக்குறீங்க? நான் எடுத்துட்டு வரும்போது மணி எல்லாம் நான் திருடிட்டேன். என் மேல சந்தேகப்படுறீங்க? அடக்கடவுளே, மணியை எண்ணி பார்க்கலாமா? ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. கணக்குக்காக இதை உருட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா? என் மேல சந்தேகம் இல்லையே. இல்ல இல்ல, போய் வேலையை பாரு.